உன்னை உன்னை வரையறுக்கும் போது ஒத்துக்கிறதுக்கு காரணம் நீயா அறிவுரையான்னு கேட்டால் உன்னுடைய அறியாமை தான் காரணம். நான் உனக்கு நல்லா சொல்கிறேன், எந்த அறிவுரையை கேட்டும் மதிமயங்கக்கூடாது. முதல்ல என் பேச்சை கேட்டு நீங்கள் மதிமயங்கக்கூடாதுன்றதுனால தான் ஓடுறேன் டக்குன்னு. ஏன் என்ன ஆக முடியாது, உன்னால் இம்ப்ரெஸ் பண்ணி கிட்ட வர மூஞ்சி கொஞ்சம் வச்சு வெளியே போவேன். வெளியே போகிறதுக்கு சொல்லலை, பேச்சு முக்கியம் இல்லை, பேச்சை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் முக்கியம். வார்த்தை முக்கியம் கிடையாது. உனக்கு கருவாட்டு குழம்பு ஊற்றுறாங்கன்னு நீ பார்க்குற, ஆனால் உன் பசியை ஆற்றுறாங்கன்னு நீ கவனிக்கல. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அன்பன்னா கொடுக்குறாங்க உனக்கு ஒரு கூழ் கொடுக்குறாங்க. அது என்ன இதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழம்புன்னு ஆக்கி ஒரு கூழ் கொடுக்குறாங்களே, கரைச்ச சோறு மாதிரி இதே நல்லா இல்லைன்ட்டு என்ன முடிஞ்சிச்சு கதை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொடுக்குற என்ன நேரத்து கொடுக்குறான். நீ தாகம்னு நிற்கிற, கொசு வகி உங்ககிட்ட கொடுத்தா அது தப்பு நீ தான் நினைக்கிற. உனக்கு அவன் என்னத்தை கொடுத்தான், தாகம் தீக்கிறதுக்கான தண்ணியை கொடுத்தானா நோயை கொடுத்தானா? நீ எதை பார்க்குற, நீ எதை பார்க்கல. உன் மண்டையெல்லாம் என்ன ஆகிட்டு இது அறிவுரைகளால். அப்போ ஜாதியில் மட்டமாக இருக்கிறது தான் அறிவுரையால் தான், ஜாதியில் முன்னேறினதான் நினச்சிக்கிறது அதனால தான், அறிவுரையால் தான். நீ முன்னேற சமூகன்றதுனால நீ தோற்று போயிட்ட தெரியுமா, உன்னை அதனாலே தள்ளி வச்சிடறானுங்க. அவர் அவர்லாம் கரிமீன்லாம் சாப்பிட மாட்டேன், சரக்கு பட்டி வருவானா சொல்கிறவங்களா இல்லையா? குஷ்டு கும்பலமாக இருக்கிறதுக்கு முன்னால் ஏன் முடியாது, அதுக்காக ஏங்குறவனும் இருக்க தான் செய்கிறான். அப்படி ஒரு புறக்கணிப்போம் நடக்க தான் செய்யுது. ஜாதியில் முன்னேறினவங்களாம் மட்டும் சந்தோஷமாக இருந்துடுறாங்களா என்ன? அவங்களுக்கும் என்ன தான் இருக்குது, தொந்தரவு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஜாதியில் பொண்ணை தேடும்போது வேதனைப்படுறான். அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். யார் மேலே?